குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சுல. ஆனா ஒரே ஒரு கேள்வி, உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் கிடைச்சிருக்காது இல்லையா? மாற்றம் நடந்ததா இல்ல மக்களுடைய மனசு தான் வெளிப்பட்டுச்சா? நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு டிசிஷன்ல நம்ம முழு வாழ்க்கையும் மாத்திடுது இல்லையா? அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், நம்முடைய இந்த மாதிரி அரசியல் வாழ்க்கையா இருக்கட்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் எதிர்பாராம நமக்கு நடந்துடுது இல்லையா? நம்ம நினைச்சு கூட பார்க்க மாட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு. நேத்து நம்ம கண்ணை திறந்து பார்க்கும்பொழுது நம்ம என்ன நினைச்சோம், அது ஒரு சாதாரண நாள் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. ஆனா ஈவினிங்குள்ள பாத்தீங்களா, நம்ம அரசியல் அமைப்பே ஃபுல்லா மாறிடுச்சு இல்லையா? இதை நம்ம எதிர்பார்த்தோமா? ஆமா, ஒரு சிலர் எதிர்பார்த்தோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் ஒரு சிலர் வாழ்க்கையில விட சில சமயம் நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் வரும். அரசியல் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கை கூட சரிதான். நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. சம்டைம்ஸ் நம்ம நினைச்ச மாதிரி வேலை கிடைக்காது. நம்ம நம்பின மனுஷங்க மாறிடலாம். நம்ம எதிர்பார்ப்பு ஒரே நிமிஷத்துல உடைஞ்சு போயிடலாம். இன்னைக்கு வந்த இந்த மாற்றம் அரசியலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம். இன்னைக்கு யாரோ ஒரு சைட்ல பார்த்தா மனுஷங்க சந்தோஷமா இருக்காங்க, ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன? இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சக்தி, இது ஒரு மனுஷன் மட்டும் கிடையாது, இது மக்களுடைய முடிவு இல்லையா? அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் நம்ம தான் காரணம். ஒரு வீட்டுல பாருங்க, அப்பா ஒரு முடிவு எடுத்தா அம்மா ஒரு ஃபுல் இம்பேக்ட் இருக்கும். அம்மா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணா ஃபேமிலி முழுக்க ஒரு சேஞ்ச் ஆகும். ஒரு குழந்தை தவறான ஒரு பாதைக்கு போயிடுச்சுன்னா அந்த வீட்டோட அமைதியே போயிடும் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம நாடும். நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் ஒரு பெரிய மாற்றத்திற்குரிய விதை தான் அது இல்லையா? நேத்து இந்த ரிசல்ட் இல்லையா நமக்கு ஒரு லெசன் சொல்லுது. என்ன? நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நடக்கிறதெல்லாம் உங்களுக்குள்ள என்ன சொல்ல, உள்ளுக்குள்ள ஒரு மீனிங் உண்டாக்கும். சில நேரம் உனக்கு தோல்வி மாதிரி தோணும், நாளைக்கான அது ஒரு பெரிய சக்சஸ் ஆகலாம். அதனால தான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை எதிர்க்காம அதை அக்செப்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்க கத்துக்கோங்க. அரசியல் மாற்றம் இது ஒரு நாள் நியூஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு ரிமைண்டர். வாழ்க்கை ஒரு அன்பிரடிக்டபிள். மனுஷங்க எல்லாம் எப்படி சொல்றது, ஒரு டெம்பரரி மாற்றம் மட்டும்தான் பெர்மனன்ட். நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, ஒரு நாள் சேஞ்ச் உங்களை கண்டிப்பா டெஸ்ட் பண்ணும். அப்போ நீங்க விழுந்துடலாமா இல்ல எழுந்து நிக்கலாமா, இதுதான் உங்களுடைய லைஃபோட சாய்ஸா இருக்கும் இல்லையா? இது நம்ம சமூகத்தோட மனநிலைமையை காட்டுற ஒரு மிரர். இது நம்ம சொசைட்டி இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? சோஷியல் மீடியாவோட ஃபைட்டு, ரியல் லைஃப்ல சைலன்ஸ், ஒப்பீனியன்ல ஒரு டிவிஷன் இருக்கு, ஹார்ட் ஃபுல்லா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆனா இந்த ரிசல்ட் நமக்கு ஒரு கேள்விக்குறி கொடுக்குது இல்லையா? நீங்க மாற்றத்தை எதிர்பார்த்தீங்களா இல்ல நீங்களே அந்த மாற்றத்தை உருவாக்க தயாரானீங்களா அப்படின்னு. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய லீடர்ஸ் நல்லா இருந்தா மட்டும் போதாது, நம்மளும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். ஒரு நல்ல அப்பாவா இருந்தா சொசைட்டி சேஞ்ச் ஆகும், ஒரு பொறுப்பான அம்மாவா இருந்தா ஜெனரேஷனே சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஒரு நியாயமான மனுஷனா இருந்தா ஒரு நாடே சேஞ்ச் ஆகும். அதனாலதான் சொல்றேன், நேத்து நடந்த அந்த எலெக்ஷனை பத்தி ஆர்கியூ பண்றது முன்னாடி நம்ம வாழ்க்கையை கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கையில நம்ம வீட்டுல அமைதி இல்லைன்னா நாட்டுல எப்படி பீஸ்ஃபுல் இருக்கும்? இன்னும் நீங்க ஹாப்பியா இருந்தாலும் இல்ல ஒருவேளை டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, இந்த மாற்றம் ஒரு முடிவு கிடையாது, இது இன்னொரு ஆரம்பம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த சைட்ல இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, முடிவுல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், ஒரே சொசைட்டி, ஒரே ஒரு மக்கள் தான். ஒரு சில பேர் இந்த மாற்றம் தேவையா, இது நல்லதா, இந்த மாற்றம் வந்தா நல்லா இருக்குமா நம்ம சமுதாயத்துக்கு, அப்படின்லாம் பல கேள்விகளோட ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில எப்பவும் ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் எதிர்பாராம நடந்துட்டே வந்தாதான் அதுல ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அது நம்முடைய வாழ்க்கையா இருக்கலாம், சொசைட்டியா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது குட் ஆர் பேட் அது தெரியணும்னா ஒரு மாற்றம் வரணும். சும்மா ஒரே இதுல நம்ம ஓடிட்டே இருந்தா எப்படி? மாற்றத்தை எதிர்பார்க்கணும் இல்லையா? மாற்றம் ஒன்றே மாறாது. இப்போ நடந்த இந்த ஒரு மாற்றம் ரிசல்ட் மட்டும் கிடையாது, இது நம்ம சொசைட்டி எங்க போயிட்டு இருக்குன்னு காட்டுற ஒரு சிக்னல் இல்லையா? நம்ம எல்லாரும் சேஞ்ச் ஆகணும்னு சொல்றோம், ஆனா சேஞ்ச் வரும்பொழுது நம்ம பயப்படுறோம், சேஞ்ச் வரும்போது ஃபைட் பண்றோம், சேஞ்ச் வரும்பொழுது டிவைட் ஆகுறோம் இல்லையா? யாருமே நான் சேஞ்ச் ஆகணும்னு சொல்ல மாட்டேன்றோம். அதுதான் இன்னைக்கு உண்மையான சிச்சுவேஷன். ஒரு நாடு சேஞ்ச் ஆகணும்னா ஒரு எலெக்ஷன் போதும் கிடையாது, ஒரு ஜெனரேஷனே சேஞ்ச் ஆகணும். அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் தெரியுமா? ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ள இருந்து தான், ஒரு மைண்ட் செட்ல இருந்து, ஒரு மனுஷனுடைய முடிவுல இருந்து.
இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் யாரை வேணாலும் சப்போர்ட் பண்ணுங்க, ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் ஃபோனை வச்சுட்டு உங்கள் வீட்டை நீங்கள் திரும்பி பாருங்க. அங்கே பீஸ்ஃபுல்னஸ் இருக்கா? அங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அங்கே லவ் இருக்கா? அங்கே ஹாப்பினஸ் இருக்கா? அது இல்லைன்னா நம்ம எதை வென்றாலும் எதை ஜெயிச்சாலும் நம்ம தோத்த மாதிரி தான். இந்த ரிசல்ட் நம்மளை பிரிக்கக்கூடாது. இதை நம்மளை சிந்திக்க வைக்கிற, நம்மளை பெட்டர் ஆக்கணும். புரியுதா? நம்ம எல்லாரும் ஒரு நாட்டோட மக்கள். நம்ம ஃப்யூச்சர் ஒரே ஒரு பாதை மட்டும்தான். கரெக்ட் தானே? இந்த வீடியோ உங்களுடைய மனசில் ஒரு ஸ்மால் தாட் ஏதாவது உருவாக்கியிருந்தா அதை இக்னோர் பண்ணாதீங்க. அந்த தாட்டு தான் நாளைக்கு உங்களுக்குள்ளே கொண்டு வர போகிற ஒரு சேஞ்ச். சும்மா ஒரே ஒரு கமெண்டில் ஒரே ஒரு வார்த்தை எழுதுங்க, நான் மாற்றத்துக்கு காத்திருக்க மாட்டேன், நானே மாற்றத்தை கொண்டு வருவேன். ஒரே ஒரு சென்டென்ஸ் நீங்கள் அதை நினைப்பீங்க. இல்லை, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாரும் பேசுகிற சொசைட்டியிலிருந்து மாற்றத்தை உருவாக்குற ஒரு சொசைட்டியை உருவாக்குங்க. இது ஒரு வீடியோ மட்டும் கிடையாது, இது ஒரு ஆரம்பம். சரிங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல். சந்தோஷமா இருங்க.